இங்க ஒரு பொண்ணு பையனும் லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடி வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இந்த பையனுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்து வேற ஒரு ஊர்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாரு. அந்த அண்ணன் நம்பி போய் எங்களுக்கு எப்படியாச்சும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்கண்ணா, எங்க வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு, ஜாதி வச்சு மிரட்டுறாங்க அப்படிலாம் சொன்னதும் அவங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாச்சியும் கூட்டிட்டு போய் 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அவங்களும் சந்தோஷமா அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு 2 பேரும் எந்த சண்டையும் போடக்கூடாது அப்படிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க கூட இருந்த அண்ணன் அன்னைக்கு நைட்டு அவங்க தங்கணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ பெரிய பங்களாவை கூப்பிட்டு வராங்க. இவ்வளோலாம் பெருசெல்லாம் வேணாண்ணா அப்படி சொல்றப்ப பரவாயில்லப்பா, இங்க யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. திடீர்னு நைட்டு யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு. யாருடான்னு பார்த்தா அதே அண்ணன் மறுபடியும் அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காரு. பட் இவங்க வந்து இப்போ பயங்கரமான போதையில் இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறப்ப அந்த பையன் இவங்க கிட்டலாம் சண்டை போட்டு அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். பட் 2 பேர்த்தையும் அந்த இடத்துல அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தப்பாவும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பையன் அதே இடத்துல செத்துறான். அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, காளி அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட மிட் நைட்ல கூப்பிட்டு 2 பேர்த்துக்கும் குழி தோண்ட சொல்லி ஒரே குழியில அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து புதைச்சிடறாங்க. இவங்க புதைக்கிறப்ப அந்த பொண்ணுக்கு உயிரும் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா பார்ட் 2 போட்டுடலாம்.